என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயை குறித்து அதிக பாரத்தோடு எழுதுகிற ஒரு வசனம் இது. தீமோத்தேயுடைய ஊழியத்தை குறித்து அவர் நினைக்கிற காரியங்கள் என்ன? இரவும் பகலும் இடைவிடாமல் தீமோத்தேயை குறித்து தன்னுடைய ஜெபத்திலே என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, என் உடன் ஊழியனாகிய இந்த தீமோத்தேயை நினைத்தருளும், அவனுக்கு பலனை தந்தருளும். உம்முடைய வார்த்தையை அவன் வாஞ்சையாய் உண்மையாய் உம்மிடத்தில் கற்ற காரியங்களை நினைவு கூர்ந்து சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க அவனுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அநேக நாட்கள் என்ன செய்கிறாரு? பவுல் அவனுக்காய் ஜெபிக்கிறாரு. அது மாத்திரம் 4வது வசனத்தில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 6வது வசனத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது? இந்த நிமித்தமாக நான் உன்மேல் என் கண்களை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வரத்தை, தேவனால் பெறப்பட்ட அந்த வரத்தை அனல்மூட்டி மீண்டும் எழுப்பும்படி தீமோத்தேயுக்கு யார் சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தீமோத்தேயுக்கு நினைவுபடுத்த வேண்டும்? தீமோத்தேயு பல வருடங்களாக அப்போஸ்தலனோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அப்போஸ்தல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தீமோத்தேயு பவுலோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார், தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். ஆயினும் அவர் எழுதும் போது ஏன் இதை ரொம்ப ஆணித்தரமாக தேவனிடத்தில் பெற்ற வரத்தை நினைவு கூறும்படி நான் என்ன செய்யறோம்? மீண்டும் ஒரு முறை தட்டி எழுப்புகிற அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிற ஒரு காரியத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். உலக காரியங்கள் நம்மளை அப்படியே அமுத்தி வைக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. பல வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை மறந்து, நாம் அழைத்த அழைப்பை மறந்து உலகத்தின் பின்னால் ஓடி திரியும் பொழுது அநேக வேளைகளிலே அநேகர் நமக்காய் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீ யார்? நீ பெற்ற வரம் என்ன? நீ உனக்காய் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை நினைவு கூற வைக்க அநேகர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? நீங்க ஆமோதிச்சீங்கன்னா இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டிய உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பாவமான இந்த உலகத்திலே வாழ்கிறோம்னா, பாரமான இந்த லோகத்திலே வாழ்கிறோம்னா அநேக வேளைகளில உலக கவலைகளை நம்ம என்ன செய்யறது? அப்படியே மூழ்கடித்து விடுகிறதுனால தேவனால் நம்ம நிரப்பப்பட்ட அந்த நிறைவு நம்ம என்ன செய்ய முடியல? அநேக நேரத்தில் நினைவு கூறாதபடிக்கு மறந்து போகிற காரியமாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யார்? அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? நீ தேவனிடத்திலிருந்து கற்று வந்தது என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன என்பதை அனுதினமும் நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அந்த பலனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் தீமோத்தேயு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஊழியர். அந்த காலத்துல பவுலோடு எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு ஊழியம். பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். பால்கனில இருந்து ஒரு பையன் விழுந்து மூர்ச்சையாய் கிடக்கிறான், இறந்து போயிட்டான்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவன் சொல்றாங்க, பவுல் சொல்றாருன்னா தட்டி எழுப்பி போப்பா போய் உட்கார்ந்து வசனத்தை கண்டு போயிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு எழுச்சி போய் பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்கள் நிகழ்த்தின பவுலோடு நடந்த ஒரு உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு என்ன தேவைப்படுகிறது? அடிக்கடி நீ யார் என்பதை உனக்கு நினைவுபடுத்த ஒரு ஆள் உனக்கு தேவைப்படுது. 7வது வசனம் எப்படியா சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பயமுள்ள ஆவி இல்ல. நீங்க எங்கேயும் போய் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், யாரையும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க யாருடைய பிள்ளைகள்? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? உங்களுக்கு மேலே இருக்கிறவர் யார் என்கின்ற அந்த நினைவு இருந்தா நீங்க எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வருகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், தெளிந்த, உங்களுக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறேன்? தெளிந்த புத்தியும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க எதற்கும் பயப்படாம தேவனுடைய வசனத்தை வசனமாய் போதிக்க வேண்டியது
நம்மளுடைய கடமை பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் வசனத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. எஸ், ஒரு காரியம் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, இதே வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நேற்று வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற உணர்வு வேறு, நீங்கள் வாசிக்கிற போது உங்களுக்கு வருகிற நினைவுகள் வேறு. ஒவ்வொரு பேருக்கும் அந்தந்த நேரத்திற்கு தகுந்ததாய் அந்த வசனத்தை அவர்களுக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவர் வளைத்து கொடுக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதை எப்படி எடுத்துக்க கூடாது, நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் கொண்டு போயிடக்கூடாது. நம்ம விழுந்து கிடக்கும் போது, சோர்வாய் இருக்கும் பொழுது இந்த வசனமும் நம்மளை சேர்த்து அமுக்குதுங்கிற ஞாபகம் நமக்கு ஒரு காலம் வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய சுப்பீரியர் உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு நீ தைரியமா பண்ணுப்பா, நீ எதனால தைரியமா பண்ணு, நான் உனக்கு உனக்கு நான் பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த வேலை ஸ்தலத்துல நமக்கு இருக்கிற பலன் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சாதாரணமா வேலைக்கு போன புதுசுல எல்லாரும் எப்படி நடப்போம், மெதுவாக அப்படியே பார்த்து பார்த்து நடப்போம், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து செய்வோம். அதே இது நமக்கு ஒரு நல்ல டீம் பேக்ரவுண்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம பேக்கப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க நினைக்கும் பொழுது, நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க, உங்களை நீங்க நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நடைகளில உங்களுடைய செயல்களில் ஒரு வித்தியாசம் தன்னால் வருகிறது நீங்க உணர முடியும். ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வருது இல்லையா? அதே கான்ஃபிடன்ஸ் ஆண்டுனால நமக்குள்ள கொடுக்கிறாரு. என்ன பயமுள்ள ஆவியை நான் உங்களுக்கு ஒரு நாளும் கொடுக்கிறது. அல்லேலூயா. தெளிந்த புத்தியுடைய ஆவியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நினைவுபடுத்த விரும்புகிறார். 8வது வசனம் சொல்கிறது பாருங்க, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கனுபவி. ஹலோ, கடைசியான சொன்ன வார்த்தை கரெக்டு தானா? தீங்கனுபவி தான் எழுதிருக்கு அவங்களுடைய பைபிள்லயா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவனுக்காய் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது நமக்கு பின்னால என்ன வருது? என்ன வருது? தீங்கு வருது. தீங்கு நம்மளை தேடி வருகிறது. ஏன்? யாரும் கடைசியா ஓட்டப்பந்தயத்தில் கடைசியா ஓடி வர்ற யாரையும் கவனிக்க மாட்டாங்க. முதல் 3 பேர் யார் ஓடி வர்றாங்க, அதில் யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? எல்லாரையும் நோக்கி பார்ப்பாங்க. அப்போ கண்ணு ஃபுல்லா உங்க மேலதான் இருக்கும். யார் கண்ணு? சாத்தானுடைய கண்ணு. அல்லேலூயா. சரி, வசனத்துல வளர்றியா நீ, தேவ வரத்துல வளர்றியா நீ, உன்னை வச்சுக்கிறவா. இந்த மாசம் உனக்கு சம்பளம் எவ்வளவு வந்திருக்கு? 200 பவுண்டு குறைவா வந்திருக்கு. ஆஹா, எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? எப்படி நம்ம இந்த மாசத்தை ஓட்ட போறோம்? எப்படி நம்ம இந்த மாசத்தை கரையேற்ற போறோம் அப்படிங்கிற கவலை நம்மளை ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? தேவனையும் தேவ வசனத்தையும் நம்மையும் என்ன செஞ்சிடும்? அப்படியே பிரிச்சு ஒரு வாரம் கொண்டு போயிடும். அப்படியே ஒரு வாரத்தில் போய் உட்காந்து கட்டல அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணலாம், எப்படி அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், யார்கிட்ட கேட்கலாம், எப்படி வாங்கி எங்க நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கவலையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை என்ன செஞ்சுவீங்க? தன்னால மறந்துடுவீங்க. அதனாலதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு அவரு, நீ என்னோடு கூட ஊழியம் செய்யறவனா இருக்கிற, ஆனா நீ என்ன செய்ய? என்னோடு கூட தீங்கு அனுபவிக்கும் தயாராக. பல வேளைகளில் உலகத்தின் கவலைகள் நம்மை மூழ்கடிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம தன்னால் என்ன செஞ்சிடறோம்? தள்ளி வச்சிடறோம் பிரியமானவர்களே. ஆனா நீ சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீங்கு அனுபவிக்க நீங்க ஆயத்தப்படுங்க. 9வது வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நமக்கு இறங்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு வாக்கு தான். அதனாலதான் அவரை பத்தி வேதமுடியா சொல்லி இருக்கிறது, அவர் ஆதியும் அந்தமுமானவர். அல்லேலூயா. அல்பாவும் ஓமேகமானவர். அவரிடத்துல நேற்றும் இன்றும் என்றும் மாறுதல் இல்லை. அவர் அன்று சொன்னதுதான் இன்றும் சொல்லுகிறார், இன்று போலதான் என்றும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் மனுப்புத்திரன் அல்ல. தேவன் அவர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிற கால்களாய் நம்முடைய கால்களை பலப்படுத்த வேண்டியது
இந்த கடைசி காலத்துல நமக்கு அவசியம் உள்ள ஒரு காரியமா இருக்கிறது பிரியமானவர்களே. உலகத்தின் தீங்கு, உலகத்தின் பாடுகள், உலகத்துல நமக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகள் தேவனுடைய வேலையை நம்ம செய்ய விடாதபடிக்கு நம்மளை பிரித்து விடக்கூடாது. இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா இந்த கடைசி காலத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். அதனாலதான் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், இந்த குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி கடைசி காலத்துல நம்ம எல்லாருமே அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அநேக ஆட்கள் இப்போ அவருக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நிலைப்படுத்துவதற்கு நம்ம விட்டா யாரு? அதனாலதான் சொல்லப்படுது, உங்களை அழைத்த அழைப்பு நீங்க என்ன செஞ்சக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதனாலதான் சொல்லியிருக்கிறாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்து இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு கவனமா இந்த காரியத்துல சிந்திச்சு நடக்கணுங்கிறத நம்ம யோசித்து நல்லபடி பண்ணணும். அடுத்ததான் நாம் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிக்கல. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. ஆக்கினார். நியமிக்கப்பட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. அவர் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினாரா. தேவன் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், அவருடைய நடைகள், உடைகள், பாவனைகள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? சுவிசேஷமா இருந்தது. அதே மாதிரிதான் சொல்றது, அதற்காக நானும் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. எப்படிப்பட்ட ஒரு பலன் பவுலிடத்துல இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேச முடியும் பாருங்க. வெட்கப்படுவதில்லை. ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை நேரத்தில் ஆண்டவரை மறந்து, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை மறந்து நம்ம அநேக நேரங்களில் நம்மை நாமே முடக்கி கொள்ள தீர்மானித்திருக்கிறோம். சொல்லுங்க. சில நேரங்கள் வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? யாரோட யாரும் பேசுறது இல்லை. ஒரு பண பிரச்சனை வரட்டுமே, யாராவது ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறது, கூப்பிட்டா எரிஞ்சு விடுறது வீட்டுல. இது எத்தனை பேர் வீட்டுல நடக்குது? எல்லாருடைய வீட்லையும் நடக்குது இல்லையா? நானும் அந்த வழியை கடந்து போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பண பிரச்சனைகள் வரும்பொழுது நானும் பல நேரங்கள்ல என்னை நானே முடக்கி கொண்டு, தேவன் என்னை அழைத்த அழைப்பை மறந்து, அவர் எனக்கு தந்த பலனை மறந்து, நான் ஏன் இங்க வந்தேன், என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அநேக நேரங்கள்ல என் மனைவியை நான் அதட்டினது உண்டு. ஆனா பவுல பாருங்க, அவர் எங்க போனாலும் அவருக்கு துன்பம். கப்பல் பயணத்துல அவருக்கு பெரிய சேதம், மரண கண்ணிகள் என்னை பிடித்துக் கொண்டதுன்றாரு. அவரை அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, பாம்பு கடிச்சது, கப்பல் சேதத்துல அவர் விழுந்தாரு. எல்லா காரியத்திலும் அவர் சொல்லி இருக்கிறாரு, எல்லாவற்றிலும் எனக்கு சபைகளை குறித்த கவலையே முதலானதா இருந்ததுன்னு சொல்லி. யோசித்து பாருங்க. நமக்கு நம்முடைய செல்ஃபா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது எத்தனை பேர் ஆலயத்திற்காக ஜெபிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த சபைக்காக ஜெபிச்சிருக்கீங்க? நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு சுயத்துல ஒரு பாடுகள் வந்த உடனே நம்ம ஆண்டவரையும் மறந்துடுறோம், சபையும் மறந்துடுறோம், சபை ஜனங்களையும் மறந்துடுறோம். இவ்வளவுதான் நம்முடைய பலன் ரொம்ப குறுகினது. ஆனா பவுல் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலன் இந்த நாளில் நம்மையும் நிரப்பணும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, எஸ், we are so weak.
நம்ம நிறைய நேரங்கள் நம்ம விழுந்து போறோம். நிறைய நேரங்கள்ல நாமே நம்ம அடிமைப்படுத்தி வைத்துக்கிறோம். நம்ம எதுக்கும் தகுதி இல்லை, நம்ம இவ்வளவுதான், நம்முடைய பாடுகள் தான் நம்மளை மேற்கொள்கிறது என்று சொல்லி பாடுகள் நம்மை மேற்கொள்வதற்கு நாம் அனுபவித்து விடுகிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, எத்தனை சேதம் வந்தாலும் சரிப்பா, எத்தனை பேர் என்ன வந்து அடிச்சாலும் சரி, எல்லாவற்றிலும் சபையை குறித்ததான சிந்தை தான் அவருக்கு முதலானதா இருந்தது. அதனாலதான் அவர் இவ்வளவு தைரியமா தீமோத்தேயுக்கு எழுத முடிந்தது. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னொரு என்று அறிவேன். எப்படிப்பட்ட ஒரு பலன் பாருங்க! இந்த பலன் இயேசுவின் நாமத்தினால நம்ம எல்லாரும் நாங்கள் நிரப்பட்டோம். ஹல்லேலூயா! நாம விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட பலன் நம்மை நிரப்புனதுனால நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை அழைக்கும் போது எப்படி அழைச்சார்? பெயர் சொல்லி அழைத்தார். நீ என்னுடையவன் என்றார். உன்னை கரம் பிடித்து தூக்கினார். குளிரிலே விழுந்து கிடந்த உன்னை, குழியிலே விழுந்து கிடந்த உன்னை அப்படியே தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நிறுத்தும்போது என்ன சொன்னாரு? நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை வழிநடத்த வல்லவர், இந்நாள் முதற்கொண்டு என்னோடு கூட நடக்க நீ தீர்மானி என்று சொன்ன உன்னை அழைத்து கொண்டு போனார். ஆனா பாதியில நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய கையை உதறி விட்டுட்டு என்ன தூக்குறதுக்கு யாருமே இல்லையே. இப்படிப்பட்ட புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்படின்னு சோதித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா! அவர் நம்ம ஒப்பு கொடுத்த காரியத்தை அவர் இந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வருவதாக இருக்கிறார். அல்லேலூயா! அதனாலதான் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொன்னாங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோடு கூட இருக்கீங்கப்பா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம், இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் மரண பரியந்தமும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்பது உண்மை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட தேவ பலன் இந்த நாளிலே நம்மை நிரப்பட்டும். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா! 13வது வசனத்தில் சொல்லியிருப்பார்கள், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களிலும் சட்டத்தை கைக்கொண்டு உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் என்கிற பரிசுத்த ஆவியாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா! அதனாலதான் நம்ம ஐயா பெர்க்மான்ஸை அடிப்பன, காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மேல கத்து போச்சினா அபிஷேகம், காத்து மேல கண்ணு போச்சினா அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே வாங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே வாங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம காத்துக்கணும். அவரிடத்துல பெற்றிருக்கிற அந்த வசனத்தை எப்படி சொல்லியிருக்கிறாரு? என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. தேவன் வசனத்தை எப்படி அனுப்புகிறாரா? ஒரு பட்டயத்தை போல அனுப்புகிறார். அது இருபுறமும் கருக்குள்ளதா, எந்த கருக்கையும் வெட்டுகிற, எந்த இருதயத்தையும் ஆழமாய் குத்துகிற
கருப்புள்ள வசனம். அந்த வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வரம் செயல்படுவது உண்மை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அநேக வேளைகளில நம்ம தேவனிடத்தில் பெற்ற அந்த பலனை இழந்து விடுவதற்கு காரணம் என்ன? அவர் வசனத்தை நம்முடைய இருதயத்தில் காத்துக் கொள்ளாததுனால. அதனாலதான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை தேவ வசனத்தை அவர் எப்படி வருவிக்காரு? அந்த நற்பொருள் அது ஒரு புனிதமானதப்பா. தேவன் உனக்கு அருளின அந்த புனிதமான காரியத்தை உன் இருதயத்திலே காத்துக்கொண்டு எப்படி நடக்கணுமா? ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் என்கிற பரிசுத்த ஆவியாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு இருக்கிறதா? யோசிக்கணும் இல்லையா? சந்தேகப்படணும்ல. சந்தேகப்படுவீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? 2 கொரிந்தியர் 3:10 எடுத்து வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறது ஐயா? நம் இருதயத்தில் இருக்கிறது. நீயே அந்த ஆலயம் என்று சொன்னாலே மறந்து போனீங்களா? ஒருத்தர் கூட பலனோடு சொல்ல ஆமா என்கிட்ட இருக்கிறார்னு. ஏன் இந்த சந்தேகம்? அவர் சொல்றாரு, நீங்களே நான் வாசம் பண்ணுகிற ஆலயம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் ஏன் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை நம்மால் காத்துக்கொள்ள முடியவில்லை? ஏன் முடியல? ஏன்னா அவர் அழைத்த அழைப்பை அநேக வேளைகளில் நாம் என்ன செய்யறதில்ல, தொடருகிறது இல்லை, ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அவர் பாதையில் நடக்க நாம் தீர்மானிக்கிறது இல்லை. அதான் ஆண்டவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நீ அவருக்குள்ளே பெற்றிருக்கிற அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் என்கிற பரிசுத்த ஆவியாலே என்ன செய்யணுமா? நாம் காத்துக்கொள்ள வேண்டுமா? தேவ ஊழியர்கள், தேவனால் வழிநடத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்படித்தான் வாழணும். ஹல்லேலூயா. நமக்குன்னு சில காரியங்கள் ஆண்டவர் கொடுத்து போயிருக்கிறார். எல்லாம் நமக்கு செய்யலாம், ஆனால் எல்லாம் செய்கிறது நமக்கு தகுதியாக இருக்காது. ஏன்னா நம்ம வேற ஒரு அழைச்சிருக்கிறாங்க, வேற ஒரு வேலைக்கு அழைச்சிருக்கிறாங்க. அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோம்ங்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்மை அழைத்த அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் சிந்தையிலும் உங்கள் நடத்திலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி போனார். வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். நமக்கு ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு வரமுறை உண்டு நடக்கிறதுக்கு வாழ்க்கையில. இவைகளை மீறி நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. நம்முடைய மாம்சம் அநேக நேரங்களில நம்ம என்ன செய்யும், உலகத்தின் பாதைக்கு இழுக்கும். ஆனா ஒரு நாளும் நம்ம மாம்சத்தின் சிந்தைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் பவுல் இப்படி சொல்றாரு, எப்படி? பரிசுத்த ஆவியினாலே நீ பெற்றிருந்த நற்பொருளை காத்துக்கொள். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இல்லைன்னா ஒரு நாளும் அந்த பலம் நமக்கு கிடைச்சியாது, வராது. அதனாலதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு மிகவும் முக்கியமானது. பெரியவனாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்ல கேட்டுக்கோங்க இந்த வசனத்தை. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு வேலைக்காரர்கள் யாவரும் யாரவரு? நம்முடைய எஜமானன். அல்லேலூயா. வாசிங்க, எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரன் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். 3ஆவது வசனத்தை வாசிங்களா. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று மரியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் நோய் கொண்டவனுமாயிருக்கிறார்.
அவைகளாலே സംശയങ്ങളും ഉണ്ടായി. ചേച്ചിക്ക് മലയാളം അറിയില്ല. സംശയം എന്ന് പറഞ്ഞാൽ സന്ദേഹം. பாருங்க, ஒரு அவமான தேவ வார்த்தை. நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நம்மளுடைய இந்த ஒரு ஆஃப் பேக்னு சொல்லுவாங்க, அறவேக்காட்டுத்தனமான விசுவாசம் என்ன செஞ்சது தெரியுமா? சபைகளை குலைத்து போட்டு தெரியுமாங்களே. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? இந்த அறவேக்காட்டுத்தனமான காரியங்கள் சபைகளை குலைத்து போட்டு. அதனால சொல்றாரு, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றுமறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அவைகளாலே நடக்கிறது என்ன? பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத சம்சயங்கள். இதெல்லாம் எங்க நடக்குது? சபைக்குள்ள நடக்குது. அப்ப நம்முடைய நடத்தையால, நம்முடைய போதனையினாலே நாம் வேறுபாடான காரியங்களை பிறருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அங்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவரை மாத்திரமல்ல மொத்த சபைகளையும் சீரழிக்கிறதாய் அந்த சிந்தை மாறி போகிறது பிரியமானவர்களே. அப்ப நாம அதுக்கு இடம் கொடுக்கலாமா? ஒரு நாள் ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. தேவன் அழைத்த அழைப்பு உண்மை என்றால், தேவ வசனம் உண்மை என்றால், அந்த தேவ வசனத்தை அப்படியே எனக்கு போதிக்கப்பட்டது எனக்கானது என்று ஏற்றுக்கொண்டு அந்த வழியில நடக்காத யாரும் தேவ வசனத்தை அவமாய் போதிக்கிறோமா? ஆண்டவர் நீங்க நினைவுபடுத்த விரும்புகிறார். இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறபடி யாராவது உங்களுக்கு போதிக்கல, யாராவது உங்க வழியில நடக்கலன்னா, அவங்க கொடுக்கிற அட்வைஸை அவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் சரி, don't follow. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கற்பனைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய், அதன் வழியில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுதுதான் உள்ளே தேவ பக்தி வளர்வதற்கு ஏதுவான வழிகள் பிறக்கிறது பிரியமானவர்களே. உங்களுடைய விசுவாசம் பிறரையும் ரட்சிக்கும். உங்களுடைய சாட்சி பிறருக்கும் நற்சாட்சியாய், அவர்களும் தேவ வழியில் நடக்க ஏதுவான சாட்சியாய் மாறும் பிரியமானவர்களே. அப்போ நீங்க நடக்கிற வழியில தான் உங்க பிள்ளைங்க நடக்கும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களும் வரும். அதே மாதிரிதான் மெய்ப்படி எப்படியோ அப்படியே மந்தைகளும். தேவ வசனத்தை நம்ம மிக கவனமாக கவனித்து அதன் வழியிலே நடக்க வேண்டியது அவசியம். அவைகள் அவமாய் போகாதபடிக்கு இருக்க வேண்டியது ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக நம்ம செய்யணும், இருக்கணும். 5வது வசனம் சொல்லி பாருங்க. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாகிய மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவ வசனத்தை நீங்க அவமாய் போதிக்கிற எத்தனை போதகர்கள் உண்டு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு கவலையெல்லாம் they are so worried about their pockets, their wallet, their bank balance. அவங்களுக்கு தேவலாம் அவங்க வயிற்றை நிறைக்கணும். தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறதா? சரியான பாதையிலே விசுவாசிகள் நடக்கிறார்களா? தேவ வசனம் அவருடைய இருதயத்தை ஆளுகிறதா என்பதை ஒருவனுக்கு செய்யாத இந்த காலத்தில் அடையாளம் காணாதபடிக்கு அவங்க அதனாலதான் சொல்றது கெட்ட சிந்தை உள்ளவர்கள் அவர்களாம். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எங்க போனாலும் ஆசீர்வாதம் இல்ல. தேவ வசனம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் போதிக்கிறதா? இல்ல. தேவ வழியிலே அவருடைய நீதியிலே அவருடைய கற்பனையிலே நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உலகத்தின் ஆசீர்வாதம் வேறு, பைபிள் தருகிற ஆசீர்வாதம் வேறு. அதனாலதான் வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். எந்த விதமான ஆசீர்வாதம் நமக்கு ஈஸியா கொடுக்கப்படாது. தேவ பிள்ளைகளுக்கு எந்த ஆசீர்வாதமும் ஈஸியா கொடுக்கப்படாது. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வருமோ? எப்படி வருமா?
ஜீவ விருட்சம் போல வரும். ஜீவ விருட்சம் என்ன அர்த்தங்க? இன்டர்னல். ஜீவ விருட்சம் அழியாதது. உங்களுக்கு அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அழியாதவைகள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாதிரி அவர் கொடுக்கிறது அல்ல. அது ஜஸ்ட் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நேற்று எங்களுக்கு சேலரி வந்துச்சு, இன்னும் ஒரு வாரத்துல அது இருக்காது. இதுதான் உலகத்தின் ஆசீர்வாதம். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது என்னென்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நித்திய நித்திய காலமாய் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளுக்கு வருகிற ஆசீர்வாதமாக இது இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய கரத்திலிருந்து மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா தேவனிடத்தில் காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதனால பவுல் சொல்றாரு, அடிமை தனத்துக்கு நுகப்பட்டிருக்கிற நாம் அவர் நம்முடைய எஜமானன். எஜமானுடைய கரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்துல கொடுத்து அடங்கி இருக்கணும். அவர் கொடுக்கிற வேலையை திட்டமும் தெளிவுமா செய்யணும். உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு அவங்களை விட்டுருவாங்களா? உடனே என்கொயரி, உடனே உங்களுக்கு வார்னிங் லெட்டர் வருமா வராதா? ஐயோ, நாங்க ஒரு ஸ்டெப்ஸ்ல 4வது மாடியில ஒரு லைட் மாத்திட்டு இருந்தோம். நானும் ஒரு மலையாளி பையன். நான் லேடர்ல ஏறி நின்றுட்டு இருந்தேன். அவன் போய் பிரேக்கர் ஆஃப் பண்ண போயிருந்தான். அவன் ஆஃப் பண்ண போயிருப்பான். நான் கீழே இறங்கி இருக்க கூடாதான், அந்த லேடர்ல 3வது ஸ்டெப்ல அப்படி நின்றுட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய ஒரு மேனேஜர் வந்து பார்த்துட்டாருங்க. அவர் இப்படி பார்த்துட்டு போயிட்டாரு. நானும் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு அமைதியாக இருந்தேன். அதை பற்றி ஒன்றும் தெரியல. மத்தியானமே எங்கள் லைன் மேனேஜர் கூப்பிட்டாரு. அகஸ்டின், கம்ஸ் மை ஆஃபீஸ் அப்படின்னாரு. என்னன்னு பண்ண? எஸ் சார். வாட் யூ ஹேவ் டன் டுடே? வாட் ஐ ஹேவ் டன்? ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் த ஸ்டாண்டர்ஸ்? அப்போ சொன்னாரு, படி நின்றுட்டு இருந்தியாரு. ஆமாம். அவன் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? என் கூட சிபி மாத்திரம் இருந்தான். அவன் வந்து பிரேக்கர் ஆஃப் பண்ண போயிருந்தாங்க. இப்படி வந்து மேனேஜர் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. செக்யூரிட்டி ரீசன், சேஃப்டி ஃபஸ்ட்டு இங்கே. சரி, அதோட முடிஞ்சுன்னு சொல்லி ஓகே சார் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் சிங்கிளாக ஆளுக்கு ஒரு லேடரில் எல்லாம் வேலை பார்த்துருக்கோம். ஒரு 3 மாதம் முடிஞ்சுது. போன வாரம் திடீர்னு எனக்கு மேனேஜர் மறுபடியும் ஃபோன் பண்ணார். அன்னைக்கு நீ எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த? ஸ்டெப்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, நீ ஆஃபீஸ் கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டால், பெரிய என்கொயரி வந்துருக்கு. சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பெரிய என்கொயரியே வந்துருக்கு. நாளைக்கு உங்களுக்கு என்கொயரி காலையில். அது நீங்கள் எப்படி அந்த என்கொயரி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எங்கள் மேனேஜரும் எங்கள் லைன் மேனேஜரும் உட்காந்து, எங்கள் எலக்ட்ரிக் மேனேஜரும் எங்கள் லைன் மேனேஜரும் உட்காந்து எங்களுக்கு வந்து மீட்டிங் நடக்குது. என்ன பேச போகிறீங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறாங்க. இதே மாதிரி நாளைக்கு சொல்லுங்க. பெரிய என்கொயரி வச்சு 1 மணி நேரம் மீட்டிங் நடந்தது. ஐயோ, ஒரு 3 ஸ்டெப் படியில் நின்றுது. இது உலகத்தின் பிரகாரமாக நமக்கு நடக்கிற ஒரு சின்ன ஒரு காரியத்தினால வருகிற விளைவு. The consequences that we are facing, it's bigger than what we done. அதான் பிரச்சனைங்க. அப்ப பாருங்க, உலகத்தின் பிரகாரமாக நாம் வேலை செய்கிற ஒரு இடத்திலேயே இவ்வளவு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பொழுது, நம்முடைய பரம தகப்பன் சகலத்தையும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி அவருக்கு அடங்கி இருக்கணும், எவ்வளவு பயப்படணும். அதாவது இந்த நாளத்துல ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். நாம் அழைப்பை விட்டு என்ன செய்யக்கூடாது, ஓடிடக்கூடாது. கெட்ட சிந்தை உள்ளவருடைய கையில நம்ம மாட்டி விடக்கூடாது. ஒரு நாள் அவங்க நம்மள பரலோகத்தின் பாதையை விட்டு நம்மள நரகத்தின் பாதைக்கு அழைத்து போயிடுவாங்க. பிரியமானவர்களே, அண்ணா சொல்லுது 6வது சொல்லு பாருங்க. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்க எந்த சபையில நினைச்சிருக்கீங்களோ அந்த சபையில நினைச்சிருக்கீங்க. அந்த சபையில ஆண்டுடைய வார்த்தையா போதிக்கிறாங்களா, உண்மையா சத்தியமா போதிக்கிறாங்களா, வேதத்திலிருந்து போதிக்கிறாங்களா, அங்கேயே நினைச்சிருக்கேன். கண்ட இடத்துக்கு தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க அதனாலதான் சொல்றீங்க, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். 7வது சொல்லு பாருங்க. உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம்.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் இருக்க கடவும். 9வது வசனம் எப்படி சொல்லுது? ஐஸ்வர்யவான்களை விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் எதிராக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் எதிராக இருக்குது. ஆமா, அதை ஏழையா நம்ம பாட்டபடி பணத்தின் மீது ஆசை வந்துச்சுன்னா நமக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் போயிடும். தேவ வழியிலே நாம் நிச்சயமாய் நடக்க வேண்டியது ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமையா இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்படி சொல்றாரு? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம தேவனிடத்தில் அவருடைய பைபிள்ல இருந்து கற்ற காரியங்களை நிலைத்திருக்கணும். அதான் சொல்ல, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கற்றது என்ன, கேட்டது என்ன, கண்டது என்ன? இந்த நாள்ல நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு கொஸ்டின் வரணும். அந்த கொஸ்டின் வந்தாதான் அந்த விடையை நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும். தேவனிடத்தில் இது வரைக்கும் நம்ம என்ன கற்றிருக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? என்ன கேட்டு இருக்கிறோம் அவருடைய வாய்களிலிருந்து? இல்ல அவரிடத்துல நாம் என்ன கண்டு இருக்கிறோம்? சிறிய காலத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே மோசே தேவனை முதலாய் பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் ஆண்டவர் முச்செடியிலிருந்து கூப்பிடுறாரு. மோசே இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் யாருன்னே தெரியாது, அழைத்தவர் யாருன்னே தெரியாது. கேட்ட உடனே நீங்க எடுத்து வாசிங்களேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியின் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முதல்ல அவன் பார்க்கிறது என்ன? முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாம இருக்கு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது, தீ பிடிச்சு எரியுது, பயங்கரமா அனல் மூட்டி இருக்கிறது, ஆனா இந்த செடி கருகும் இல்ல வேகமும் இல்லையே அப்படின்னு சொல்லி 4வது வசனத்துல வாசிங்க. 3வது வசனம். பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹalleluya. அவர் என்ன சொல்றாரு? யார்ப்பா நீங்க கேட்கல, யாரை நீங்க கேட்கல, நீங்க யார் என்ன கூப்பிடுறீங்கன்னு கேட்கல. அதுக்கு மாறாக அவர் என்ன சொல்றாரு? இதோ இதோ அடியே. ஏன்னா அவருக்கு தெரியுது சம்திங் சூப்பர் நேச்சுரலாக நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. முதல்ல போய் புத்து பார்க்குறாரு. ஏதோ ஒரு செடி, முச்செடி பயங்கர அக்னியோட எரியுதுன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த அக்னியில் வேகவில்லை, கருகி போகவில்லை. அப்போ அவர் உணர்ந்துடுறாரு, இது ஏதோ உலக பிரகாரமாக நடக்கலை, ஏதோ ஒரு சம்திங் சூப்பர் நேச்சுரல் இங்கே நடக்குதுன்னு சொல்லி அவர் தீர்மானிச்சுறாரு. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே இதோ அடியே நிற்கிறார். அது அவர் கேட்ட முதல் வார்த்தை என்ன? மோசே இங்க கிட்டி சேராத சொல்லி சொல்றாரு. அவன் பார்க்கும்போது வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். அப்பொழுது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே 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 என்று கூப்பிட்டார். இதோ அடியே என்கிறார். 5வது வசனம் சொல்லுங்க பாருங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. முதல்ல தேவன் அவனிடத்தில் சொன்ன வாக்கு என்ன? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ பேசிக் கொண்டிருக்கிறது பரிசுத்தமான ஒரு தேவன், நீ பார்த்து கொண்டிருக்கிறது பரிசுத்தமான ஒரு காரியம், நீ கேட்டுக் கொண்டிருக்கிறது பரிசுத்தமான ஒரு காரியம்.
அப்ப இந்த காரியத்துல நீ என்ன செய்யக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. இன்னைக்கு யாரும் நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை, அது வேற விஷயம். சரி, அது சரியா தவறா அது பேசலாம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, எல்லா காரியமும் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றார், நான் யார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்கள் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். லட்சோப லட்ச ஜனங்களை நடத்த, அவர்களை காப்பாற்ற நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை அழைக்கிறேன், நீ என்ன செய்ய, நான் சொன்ன வேலையை போய் செய்யும் சொல்லி சொல்றாரு. 8வது வசனத்துல வாசிங்க. கண்டு நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்ப தீர்மானிச்சிருக்கிறேன். நீ என்ன செய்ய, போய் என் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு நான் சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்றாரு. அதற்கு மோசே என்ன பதில் சொல்றாரு? நான் ஏமாத்திரம். பார்வோன் யாரு? பெரிய ராஜா. எகிப்து அந்த நேரத்தை, அந்த காலத்துல மிக பெரிய ஒரு சாம்ராஜ்யம். பார்வோன் இடத்துல போய் பேசுறதுக்கு நான் யாரு? ஏன்னா நான் அங்க வளர்ந்துருக்கிறேன். அவங்களுடைய அதிகாரம் தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியும், அவங்க எவ்வளவு ஆணவம் பிடித்தவர்கள் என்று தெரியும், ஜனங்களை எப்படி ஒடுக்குகிறவர்கள் என்று எனக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே ஒருத்தர் கொண்டுட்டு வர வந்திருக்கிறேன். இவ எல்லாவற்றுக்கு மத்தியில என்ன போய் நீங்க அந்த வேலைக்கு அனுப்புறீங்களே, ஏன்? நான் எம்மாத்திரம் சொல்லி சொல்றாரு. அதற்கு தேவன் சொல்லுகிறது என்ன? நான் உன்னோட இருப்பேன். போதும் பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? நான் கூட இருப்பேன், நீ போ, பயப்படாம போன்னு சொல்றாரு. அங்க ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. தேவனுக்கும் மோசைக்கும் ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. அவன் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னால அவர் அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். நீங்க 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நான் மந்த நாவு உள்ளவன் என்று சொல்லி சொல்கிறார். 11 எடுத்து வாசிங்க. சாரி, 10வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியவனை பேசின பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவன் என்று சொல்றார். பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். யாருக்கிட்ட? ஆண்டவர், படைத்த ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்த நாவுன்னு உங்களுக்கு தெரியலையா? இன்னுமா நீங்க என்ன நம்புறீங்க? நான் இந்த வேலைக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வையுடையவனையும் குருடனையும் உண்டாக்கியவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார். ஒரு பெரிய ஒரு கலகம் தேவனுக்கும் மோசைக்கும் நடக்குது. கடைசியில சொல்றாரு, நான் திக்குவாய் மந்தனாவு என்னெல்லாம சொல்லி பார்க்க விடல. ஏன்னா தேவன் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரு? உண்மை உள்ளவராய் அழைக்கிறார். அல்லேலூயா. எவன் ஒருவன் தாழ்மையில் இருக்கிறாரோ, யார் ஒருவன் விழுந்து கிடக்கிறாரோ, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் எதுவோ அந்த கல்லை தான் ஒரு மூளைக்கு தலைக்கல்லா வைக்க விரும்புகிறார். பிரியமானவர்கள், நீங்க நினைக்கிறீங்களா, உங்களை ஒதுக்குறீங்களா? நான் இந்த வேலைக்கெல்லாம் சரியானவன் அல்ல, சரியானவள் அல்ல, இது எனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் பெரிய போதகர்கள் செய்ய வேண்டிய வேலை. தேவனுடைய காரியத்தை பேசுகிறதற்கும் அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் வேற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்த வேலைக்கு நாங்கள் சரியானவர்கள் அல்ல என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்க போறேன். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதித்து கற்பித்து தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற மோசே அதற்கு பின்பாக அவன் செய்யல, வழி விலகி போகவே இல்லை. அழைத்தவர் அவனை சும்மா அழைக்கல. அவருக்கு 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த கோலையும் கையில பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். ஹல்லேலூயா.
ஆண்டவர் யாரையும் சும்மா அனுப்புறது இல்லை. அவர் ஒரு கோலை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிறது என்ன? நீங்கள் கற்றது என்ன? இப்ப புரியுதா உங்களுக்கு? தெய்வ வசனம். அல்லேலூயா. அதுதான் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி வேதத்தில் வகையறுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவியின் பட்டயத்தை நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய கரத்துல நீங்க பிடித்து எங்கும் செல்லும் பொழுது அதை கொண்டு அற்புதங்களை உங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே மோசே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் இல்ல யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அவர் பாருங்க, கொடுத்த வாக்கு காப்பாற்றார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் ஜனத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் பார்வோனை கடினப்படுத்துகிறார். ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க வனாந்தரத்துல. அவங்க எல்லாம் செங்கடல் மத்தியில செங்கடல் பகுதியில செல்லும் பொழுது மோசே என்ன செய்யறாரு? ஜனங்கள் வழி நடத்தி போகும் பொழுது தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துறார். எதற்கு? நானே உண்மை உள்ள தேவன் என்று அவர் அடையாளப்படுத்துவதற்காக கடினப்படுத்துகிறாரு. 14வது அதிகாரம் 11வது வசனத்துல ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி 13-14 மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்க்கலாம் போறீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ உன் கோலை ஓங்கி உன் கையின் சமுத்திரத்தை உன் கையால் வச்சு சமுத்திரத்தை பிளந்து விடும் சொல்றாரு. பாருங்க, அவர் கொடுத்த அந்த கோல் கடைசி வரை அவர் ஜனங்களை நடத்துவதற்கு எல்லா வழியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கான ஒரு ஊன்றுகோலாய் மாறி போனது. பிரியமானவர்களே, அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை தேவனிடத்தில் நாம் கண்டும் கற்றும் கேட்டும் இருக்கிற இந்த வசனமாகிய ஆவியின் பட்டத்தை கொண்டு நாம சகலத்தையும் ஜெயிக்க முடியும் என்பதுதான் உண்மை. இந்த காரியத்தை இன்னிலிருந்து தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிற நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இதை மறந்து வழி விலகி போய்விடவே கூடாது. 16வது வசனத்துல யாத்ராகமம் 34 சொல்கிறது, மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்து வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தானா அவன் வெளியிலே வந்து தனக்கு கற்பித்த எல்லா காரியத்தையும் இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனோடு பேசுகிற மோசே அவன் சகலத்தையும் தனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததால தேவனுக்குள் இருந்து பிரகாசிக்கிற அந்த வல்லமை அவன் மீது பிரகாசித்ததை ஜனங்கள் கண்டு அடையாளப்படுத்தினார்கள். என்னைய வரைக்கும் நாம அதை குறித்து பேசிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அழைத்த அழைப்பு என்று மாறாததற்கு இதை விட சாட்சி வேற என்ன இருக்க முடியும்? சோ இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல இருந்து கற்றுக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, ஒரு நாள் மறந்து போகாதபடிக்கு அனுதினம் இதை நினைவுபடுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க வந்து பிரயோகிக்கும் பொழுது